ஐயா, இந்த ஜோதிடம்ன்றது உண்மைங்களா? இந்த ஜோதிடத்தை நம்பலாமா? ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கெல்லாம் அதுக்கான விளக்க உரையெல்லாம் கொடுக்கறதுக்கான வயசும் அனுபவமும் எனக்கு இல்லை. காரணம்டா அது உண்மையா அப்படின்னா என்னோட பார்வையில நான் அனுபவித்த என்னோட அனுபவ ரீதியா அது சத்தியம். ஏன்னா ஜோதிடமும் விஞ்ஞானமும் ஒரே பாதையில ஒரே கோணத்துல ஒரே ஒரு ஃபார்முலால தான் இயங்கிக்கிட்டு இருக்கின்றத இன்னைக்கு பல விஞ்ஞானிகள் அதை உணர்வுபூர்வமா ஆக்கப்பூர்வமா அதை நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஜோதிடம்ன்றது இன்னைக்கு நேற்றைக்கு அல்ல. நம்ம இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கலாச்சாரங்கள் 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள் அரசர்கள் காலத்திலேயே அந்த ஜோதிடத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஜோதிட ரீதியா சில சாஸ்திர பிரகாரம் பல ஆயிரம் கட்டிடங்களையும் பல ஆயிரம் கோவில்களையும் பல ஆயிரம் ஒரு சாம்ராஜ்யத்தையுமே ஆண்டவங்க. அவங்களாம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க இல்லையா? பல ஆயிரம் மைல் கடல் கடந்த பிரதேசத்துல வாணிபத்துக்காக படையெடுத்து போன நம்மளோட ராஜாக்கள், நம்மளோட ஆட்சியர்கள் கம்போடியாவோட கட்டுன அந்த கோவிலோட வரைமுறைகளை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? மிகப்பெரிய அளவுல இன்றளவுல அதோட கட்டுமானத்தோட அந்த கண்டுபிடிப்புகளையும் கட்டுமானத்தோட வளர்ச்சியையும் கட்டுமானத்தோட நுணுக்கங்களையும் அதை ஆராய முடியல. இன்னைக்குள்ள இவ்வளவு டெக்னாலஜியில கூட இன்னைக்கு அந்த கம்போடியால உள்ள அந்த கோவிலை அந்த கட்டுறதுக்கு 300 வருஷம் ஆகுன்னு சொல்றாங்க. ஆனா அப்ப எத்தனை 1000 வருடங்களா அந்த நம்ம வாழ்ந்த நம்மளோட ராஜாக்கள் அது எவ்வளவு சிம்பிளா அதை கட்டி முடிச்சிருக்காங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு நுணுக்கத்தை அந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுறதுதான். என்னோட வாழ்வியல் ரீதியா நான் ஜோதிடம் உண்மையா அப்படின்னா நிச்சயம் அது ஒரு உண்மையான ஒரு கலாச்சாரங்கள் தான். ஒரு 40 லட்ச ரூபா கார்ல, ஃபார்ச்சுனர் கார்ல நாம டிராவல் பண்றது மாதிரியா தான் அந்த ஒரு ஜோதிடத்தோட வாழ்க்கை. மனிதனும் அந்த ஜோதிடமும் இருக்கணும். நாம 40 லட்ச ரூபா சொகுசு கார்ல போறோமே அப்படின்றதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா அந்த கார்ல நாம டிராவல் பண்றது அது மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை தான் உருவாக்கும். நம்ம அந்த டிராவல் பண்றதுனால நம்மளோட உடல் உறுப்பு அத்தனையும் செயலிழந்து போயிடும் இல்லையா? நம்மளோட தேவைக்கு நாம எந்த ஸ்டாப்ல ஏறி எந்த ஸ்டாப்ல இறங்குறோம், என்ன காரியத்துக்காக போறோம், என்ன காரியத்தை முடிக்கிறோம், எதுக்காக நம்ம ஜோதிடத்தை கையில் எடுக்கிறோமோ அந்த வேலை முடிந்த உடனே அந்த ஜோதிடத்தை ஒதுக்கி வச்சிடணும். இது பொதுவா மனித வாழ்க்கைக்கு 24 மணி நேரமும் நம்மளோட வாழ்வாதாரம் மொத்தமும் அந்த ஜோதிடத்தினாலேயோ ராசி நட்சத்திரத்தினாலேயோ நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போனோம்டா நம்மளோட வாழ வேண்டிய வாழ்க்கை, நம்மளோட வரலாறு, நம்மளோட தலைமுறை அத்தனையுமே மிகப்பெரிய ஒரு படுபாதாளத்துல தான் நம்மளை இழுத்துட்டு போகும். ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலை. அது மட்டுமல்ல ஒரு வரம். அப்படியாப்பட்ட அந்த ஒரு ஸ்தானத்தை சில பேர் தவறான ஒரு பாதையில இழுத்துட்டு போறதுனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த கேள்வி கேட்கறது மாதிரியான ஒரு சூழல் அமையுது. அது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி. காரணம் என்னடா, தெய்வம் இருக்கா இல்லையா கண்ணால் பார்க்க முடியாது, ஆனா தெய்வம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். அதே மாதிரிதான் நம்மளோட கிரகங்களை யாருமே பக்கத்துல போய் தொட்டு பார்த்திருக்க முடியாது, ஆனா அப்படியாப்பட்ட கிரகங்கள் இருக்கின்றத நாம் நம்புறோம். இது எல்லாமே கண்ணு முன்னாடி அந்த கிரகங்களா இருக்கின்றத நமக்கு முன்னாடி காண்பித்தா அந்த கிரகங்களோட வழிமரபு தான் இன்றைய ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை நாம இல்லைன்னு சொல்லி நமக்கு அதை அவமானப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களை பின்னாடி இழுக்கிறது மிகப்பெரிய பாவம். அதனால மனித இனத்திற்கு அது ஒரு கலை, அது ஒரு வரம், அது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நம்ம வாழ்நாள் முழுதும் இழுத்துட்டு கொண்டு போறது அது தப்பான ஒரு செயல்பாடுகள் தான். அது நம்மளோட தேவைக்கு அதை விருப்பம் உள்ளவங்க அதை பயன்படுத்துறது தப்பு இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு ஜோதிடம்டா என்னன்னே தெரியாத உள்ள ஆட்கள் கூட அந்த காலங்கள்ல இன்றைக்கும் பல நாடுகள்ல ஜோதிடம்டா என்னன்னே தெரியாது, ஆனா அவங்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் மிகப்பெரிய ஒரு கலாச்சாரங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பல விஷயங்களை நமக்கு இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி காண்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஜோதிடம்ன்றது நம்மளோட நாட்டு, நம்மளோட இந்திய வழிமரபு பிரகாரம் இந்த ஜோதிடம்ன்றது இது நம்மளோட பழைய மரபுகளுக்கு பிரகாரம் அது உண்மை என்பதைத்தான் இன்னைக்கு உள்ள என்னோட ஒரு கருத்து.